அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் செய்யும் அமல்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படும். ஒரு நன்மை செஞ்சால் அதுக்கு பிரதிபலனா அதை விட 10 மடங்கு கூலிகளை அல்லாஹ் தருவான். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலிகள். எவ்வளவோ அதிகமாக நாம் நன்மைகள் செய்து கொண்டே இருக்கின்றோமோ அவ்வளோ அதிகம் நம்முடைய கணக்கு புத்தகத்தில் எழுதப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கே அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வாக நாம் செய்கின்ற அமல்கள் அமையும். சில பேரால் செய்ய முடியும். அதாவது 5 வேளை தொழுகைகளை தவிர்த்து நான் சொல்கிறேன். 5 வேளை தொழுகை என்பது கட்டாய கடமை. அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை விட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. 5 வேளை தொழுதுட்டு பிறகு நீங்கள் மற்ற துவாக்கள் ஓதுவது, குரான் ஓதுவது, இது போல் அமல்களை செய்யணும். 5 வேளை தொழுகாமல் நீங்கள் என்னதான் குரான் ஓதி துவாக்கள் செஞ்சாலும் நிச்சயமாக உங்கள் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா கடமையான ஒரு காரியத்தை விட்டு மற்ற அமல்களை நாம் செய்யும்போது அதற்கு அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது. 5 வேளை தொழுதுட்டு பிறகு நான் போடுற ஒவ்வொரு துவாக்களை ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு நீங்கள் ஓதிட்டு வாங்க. சில பேரால் என்ன செய்ய முடியும்? 5 வேளை தொழுகையை மட்டும் தொழுதுட்டு போயிடுவாங்க. ஏன்னா டைம் இருக்காது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு துவாக்கள் ஓதலாம் டைம் இருக்காது. சில பேரால் முடியும், ஃப்ரீ டைம் அவங்களுக்கு இருக்கும். இப்போது டைம் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே தீரணும், நிறைவேறணும் சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் இருக்கும். ஆனால் இது போன்ற அமல்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் சீக்கிரமாக நிறைவேறும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சின்னதாக நான் ஒரு துவாவை சொல்கிறேன். டெய்லி இந்த துவாவை நீங்கள் ஓதுனா போதும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும் இந்த துவாவை ஓதுவதற்கு. ஒரு 3 முறை நீங்கள் ஓதுனா போதும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். நீங்கள் நிறைய அமல்கள் செஞ்சு அந்த கூலிகளை பெற்றுக்கொள்வீர்கள். சில துவாக்கள் இருக்குல்ல, சின்னதாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் ரொம்ப நிறைவாக இருக்கும். அதிகமாக அல்லாஹ் தருவான். ஏன்னா அதனுடைய பொருள் அப்படிப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட துவாக்களில் ஒரு துவா தான் இது. மிக சிறந்த துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறாங்க. சில துவாக்களை சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. சில துவாக்களை தன்னுடைய மனைவிமார்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அப்படி தன்னுடைய மனைவி ஒருவருக்கு கற்றுத்தந்த துவா இது. மிக மிக சிறந்த பலம் வாய்ந்த துவா. இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லை. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளால் அமல்கள் செய்ய முடியலையே, டைம் இல்லையே சொல்லிட்டு இந்த ஒன்று போதும், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விடும். இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி ஆதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்திக் கொள்ளும் அளவு, அவனது அர்ஷின் சுமையளவு, அவனது வார்த்தையின் மையளவு. மிக மிக சிறந்த துவா. இந்த துவாவோட அந்த பொருளை படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான துவா சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் அடங்கியிருக்கு. எந்த அளவுக்கு நம்ம புகழ்கிறோம் அல்லாஹ்வை, அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு, அவன் பொருந்தி கொள்ளும் அளவு, அவனது அர்ஷின் சுமையளவு, அவனது வார்த்தையின் மையளவு. இது எதுவுமே நமக்கு தெரியாது. கற்பனைக்கு எட்டாத ஒரு எண்ணிக்கையில் இருக்குது. இப்போ நம்ம சொல்ல எல்லா விஷயமும் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கின்றேன் சொல்லிட்டு இந்த ஒரு துவாவில் சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளவு சிறப்பு இருக்குது. அது கூட சேர்ந்து வரக்கூடிய இந்த வாக்கியங்கள். அதனால தான் இந்த ஒரு துவாவிற்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதாவது என்ன சிறப்புனா, இப்போ இந்த துவா நம்ம காலையில் ஓதுறோம். ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 3 முறை ஓதுறோம்னா துஹா நேரம் வரை நாம் தொடர்ந்து அமல்கள் செஞ்சுட்டு திக்ருகள் எடுத்துகிட்டு இருந்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அதை விட அதிகமான அளவு நன்மைகள் கிடைக்கும் இந்த சின்ன துவாவை ஓதுறதால. இப்போ ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுறோம்.
துஹா நேரம் எதுவரை? சூரியன் நடு உச்சிக்கு வரும் நேரம் வரை. அப்போது ஃபஜ்ரிலேருந்து சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் வரை நாம் தொடர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அது எவ்வளோ நமக்கு டைம் எடுக்கும். அவ்வளோ நேரம் நம்ம அதே இருப்பில் உட்காந்து செய்வது அந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. நம்மளால் முடியாது, நிறைய வேலைகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை விட அதிகமான நன்மைகளை இந்த சின்ன துவா ஓதுவதால் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு கற்றுத்தந்த துவா அது. எந்த சூழ்நிலையில் கற்றுத்தந்தாங்கன்னா, அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்க, ஃபஜ்ரு தொழுதுட்டு அப்படியே உக்காடுறாங்க. ஃபஜ்ரு தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க அதே நிலையில் உட்காரத பார்க்குறாங்க, திரும்பி வராங்க. எந்த நேரத்தில் வராங்க? துஹா நேரத்தில் வராங்க. அது வரைக்கும் அவங்க அதே மாதிரி தஸ்பீக் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நான் போனதுலேருந்து இதே நிலையில் தான் நீ இருக்கிறியான்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒரு 3 வார்த்தைகளை கற்றுத்தரேன், அந்த வார்த்தைகளை நீ சொன்னால் இப்போ இவ்வளோ நேரம் நீ திக்ர் எடுத்து இருந்தல, அதை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் உனக்கு தருவான் சொல்லிட்டு இந்த ஒரு தஸ்பீகை சொல்லித்தராங்க. அவ்வளவு சிறந்த ஒரு தஸ்பீக், நிறைய பிரச்சனைகளை முசீபத்துக்களை நீக்கக்கூடிய தஸ்பீக். இதை நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதி வர மாதிரி பார்த்துக்குங்க. 3 முறை. நீங்கள் விரும்பினா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 முறை ஓதலாம். ஏன்னா இது நமக்கு மனப்பாடமாக இருந்தால் ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ரொம்பலாம் கஷ்டமான ஒரு தஸ்பீக்லாம் இல்லை, ஈஸியாக நமக்கு வரக்கூடிய ஒரு தஸ்பீக் தான் இது. முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது நிறைய தேவைகள் நிறைவேறதா மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 3 முறை ஓதுனா போதும். அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு பரக்கத்தாக நிறைவாக இருக்கும். நாம் செய்கிற அமல்களுக்கு ஏற்ப கூலிகள் கொடுக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா தீர்ந்து கொண்டே வரும். ஒரு சின்ன துவா, இந்த துவாவை ஓதுவதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்போ இதன் மூலமாக இந்த ஒரு துவாவை கொண்டு நம்முடைய நிறைய கஷ்டங்கள் கவலைகள் முசீபத்துகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும். இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடி பாருங்க, கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ் தன்னை புகழ்வதை மிகவும் விரும்புகின்றான். எந்த அளவுக்கு அதிகமாக நாம் அவனை புகழ்கின்றோமோ நிறைய நமக்கு தந்து கொண்டே இருப்பான். மகிழ்ச்சி அடைகின்ற விஷயம் இது. பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியான் தன்னிடம் உதவி கேட்க வேண்டும், துவா செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவன் விரும்புகின்றான். பல இடங்களில் சொல்கிறான், என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு தர சொல்லிட்டு. அந்த துவாக்களிலேயே ஒரு 2 துவாக்களை அவன் மிக மிக விரும்புகின்றான். ஒன்று தௌபாவிற்கான துவா, அதிகமாக பாவ மன்னிப்பை நம்ம கேட்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னொரு விஷயம் என்னது? தன்னை புகழ வேண்டும், தன்னுடைய அடியான் தன்னை புகழ வேண்டும், தன்னை அதிகமாக நினைவு கூற வேண்டும் சொல்லிட்டு அவன் விரும்புகின்றான். இப்போது புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த துவாவில் இருக்குது. இதை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது அன்றைய நாளில் அல்லாஹ்வை புகழ்ந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த துவாவை ஓதிக்கிங்க. கூடவே 3 சூறாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, குல் சூறாக்கள், அந்த 3 சூறாவையும் 3 முறை ஓதிக்கிங்க. சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், நாஸ், இந்த 3 சூறாக்களையும் 3 முறை ஓதிக்கிங்க. இந்த ஒரு துவாவையும் 3 முறை ஓதி அன்றைய காலை பொழுதை தொடங்கி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அன்றைய நாள் உங்களுக்கு மிக சந்தோஷமான நாளாக, ஒரு பரக்கத்தான நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளாக தீர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஹாஜத்துக்களும் நிறைவேறி கொண்டே வரும். முயற்சி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக எல்லாமே சாத்தியமாகும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.